யார் வெற்றிகரமான தபஸ்வி? ஓம் சாந்தி. தந்தை மூலம் பிராப்தி அடைந்த அனைத்து பொக்கிஷங்களின் மீதும் யோகத்தின் உபயோகம் செய்ய வேண்டும். பொக்கிஷங்களை குறைவாக செலவழித்தாலும் அதனது பிராப்தி அதிகமாக இருக்க வேண்டும். இதுதான் பிரயோகம். எப்படி சமயம் மற்றும் சங்கல்பம் சிறந்த பொக்கிஷங்களாக இருக்கின்றன, அப்படியென்றால் சங்கல்பத்தை குறைந்து செலவழித்தாலும் கூட பிராப்தி அதிகமாக இருக்க வேண்டும். எப்படி? ஒரு சாதாரண மனிதர் 2 முதல் 4 நிமிடத்தில் யோசனை செய்த பிறகு வெற்றியின் பிராப்தி செய்கின்றார்கள். ஆனால் நீங்கள் 1 முதல் 2 நொடிகளில் அதை செய்ய வேண்டும். குறைந்த நேரம், குறைந்த சங்கல்பத்தில் ரிசல்ட் நிறைய இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சொல்லப்படும் யோகத்தின் உபயோகம் செய்பவர்கள் வெற்றிகரமான தபஸ்விகள் என்று. ஓம் சாந்தி.